இந்த இடத்துலயே எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். நான் வீட்டுக்குள்ளே வர மாட்டேன், வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். பாக்கலாம்டா, யாரு வந்தாலும் சரி, நான் யாரு பேச்சையும் கேட்க போறதில்ல. அந்த மனுஷன் வாயால இருந்து உண்மையை சொல்லியே ஆகணும். உங்க அப்பா என்னை எப்படி ஏமாத்திருக்காரு பாருடா. இது எத்தனை நாளா நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு உங்க அப்பாக்கு சப்போர்ட் பண்ணி எப்படி உங்க சித்தப்பா பேசுறான்னு நானும் பாக்குறேன். அண்ணனுக்கு எப்போதும் சப்போர்ட்டுக்கு தம்பி வந்து நிப்பான்ல, உங்க பாட்டி வருவாங்க. அதுலயும் அந்த தாத்தா இருக்காரு, அவரு எல்லாரையும் நிக்க வச்சு நியாயம் கேட்டே ஆகணும் நானு. உங்க அப்பா வராருடா, வரட்டும், இன்னைக்கு வரட்டும். ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஹேய் பைத்தியமாடி, பச்சை பிள்ளை இந்த மலையில வச்சுக்கிட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? பைத்தியம் தான், எனக்கு பைத்தியம் தான். உங்களுக்கு கல்யாணம் பண்ண பாருங்க, எனக்கு பைத்தியம் தான். ஹே லூசு, முதல்ல பிள்ளைய கூட்டிட்டு உள்ள போ. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். எனக்கு இந்த விஷயத்துல நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன். என்னடி வேணும் உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு நீங்க தான் பிரச்சனை. எதுக்கு துரோகம் பண்ணீங்க? துரோகமா? இங்க பாரு வேதா, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். அகரன் பாவண்டி மலையில நினைச்சிட்டு இருக்கான். பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துரும்டி. ஏற்கனவே அவனுக்கு காய்ச்சல் தான். பிள்ளைக்கு காய்ச்சலா? ஆமா. எடி பைத்தியக்காரி, ஏற்கனவே காய்ச்சலுங்கிற அப்புறம் மறுபடியும் மலையில கொண்டு நிக்க வச்சிருக்க. வேதா இங்க பாரு, புள்ள விஷயத்துல விளையாண்டனா வெட்டி போட்டுருவேன் உன்னை. வெட்டி போடுங்க, ஒரேடியா செத்து போயிடுறேன். ஹே என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? வேதா வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம், ஒழுங்கா வா. வரமாட்டேன், நான் இந்த வீட்டுக்குள்ள எனக்கு நியாயம் தெரியாம நான் வரமாட்டேன். ஹே என்னடி தெரியணும் உனக்கு? தெரியணும், எனக்கு நிறைய தெரியணும். ஓ சரி, ஒரு நிமிஷம் இரு. சரளாக்கா, அக்கா. முத்தண்ணே. என்னண்ணே? ஐயே வேதாமா, நீங்க பாந்தீங்க? அக்கா நீங்க புள்ளைய மட்டும் தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போங்க, அவனும் நினைச்சிட்டு இருக்கான் பாருங்க. ஐயா புள்ளைய இப்படி நினைது மலையில? வேதாமா உள்ள வாங்க. நான் வரமாட்டேன். வரமாட்டியலா? ஐயோ அக்கா, நீங்க அகரனை மட்டும் தூக்கிட்டு போங்க, நான் வேதாவை உள்ள கூட்டிட்டு வரேன். சரிங்கண்ணே. அக்கா ஒரு நிமிஷம், வேதா இங்க வந்தத நாங்க வெளியே பேசுறத யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஆனா அண்ணே, அகரன் எப்படி வந்தான்னு கேட்பாங்கல்ல. வேதா வந்தா, ஆனா நான் கூட்டிட்டு போயிட்டதா சொல்லுங்க. இங்க நடக்கிறது எதுவும் வீட்டுக்கு தெரிய வேண்டாம். அப்படியாண்ணே? சரிண்ணே. அகரன் செல்லம், வாங்க வாங்க. தங்க லட்டு, உன்னை தாண்டி உங்க பாட்டி உங்க சித்தி எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓடியா ஓடியா ஓடியா. என்னாச்சு இவளுக்கு? இவன் ஏன் இவ்வளவு கோவமா இருக்கா? இவ எப்ப இங்க வந்தா? ஒண்ணுமே தெரியல. ஹே இப்ப என்னடி தெரிஞ்சுக்கணும் உனக்கு? எதுக்கு இவ்வளவு வேகமா வந்து கத்திக்கிட்டு இருக்க? என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? என்ன தெரிஞ்சுக்கணுமா? எப்படிங்க எப்படிங்க எனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு உங்களுக்கு? சொல்லுங்க. துரோகம் பண்ணனா? ஏய் என்னடி சொல்ற? எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்க நீங்க. எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு சொல்லுங்க. ஏய் என்னடி பேசுற? ஏதாவது புரியுற மாதிரி பேசு. நான் என்ன துரோகம் பண்ணேன் உனக்கு? என்ன துரோகம் பண்ணீங்களா? என்னடி பண்ற? எனக்கு ஏங்க துரோகம் பண்ணீங்க சொல்லுங்க. நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணேன்? குடும்பத்தோட இருக்க வேணாம், தனி கொடுத்துன போலான்னு சொன்னேனே, அது வாங்க உங்க கண்ணுக்கு தப்பா தெரிஞ்சது. அதுக்காங்க இவ்வளவு பண்ணீங்க சொல்லுங்க. ஐயோ வேதா, நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல. புரியலையா? உண்மையாவே புரியலையா? ஆனா எனக்கு புரிஞ்சிருச்சுங்க, நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் எப்போதும் சொல்ற விஷயத்துக்கு இந்த வாட்டி நீங்க எதுக்காக என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சுங்க. இங்க உண்மையாவே அந்த விஷயத்துக்காக தான் என்கிட்ட டைவர்ஸ் கேட்டீங்களாங்க? சொல்லுங்க. ஏய் கையடி முத, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியலடி. புரியல? நான் தெளிவாவே கேக்குறேங்க, இப்பயாவது புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. ஏங்க இப்போ நீங்க எங்க இருந்துங்க வரீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க, யார பார்க்க போனீங்க? யார் வீட்டுக்கு போனீங்க? இப்போ எங்க இருந்துங்க வரீங்க? சொல்லுங்க. வேதா, நான் ரைஸ் மில்ல இருந்து வரேன். போய், பச்சை போய்.
இருந்து தான் வரேன்னு என்ன எத்தனை நாளாங்க ஏமாத்தி இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன எத்தனை நாள் ஏமாத்தி இருக்கீங்க? நீங்க ரொம்ப நல்லவரு, உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னு இப்படி ஏமாத்திட்டீங்களே. உங்களுக்கு எது நல்லா இருக்காங்க? இப்பதான் நம்மளுக்கு அகரன் பிறந்திருக்காங்க, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்றதே மறந்துட்டீங்களா? அகரன் அடிக்கடி சொல்லுவேங்க, நீ உங்க அப்பா மாதிரி இருக்கணும், உங்க அப்பா மாதிரி இருக்கணும்னு. ஆனா நீங்க ஏங்க இப்படி பண்ணீங்க? ஏங்க, உங்களுக்கே தெரியும்ல எனக்கு நீங்கன்னா எவ்வளவு பிடிக்கும்னு. எனக்கு குடும்பம் தாங்க பிடிக்கலன்னு சொன்னேன், ஆனா நீங்கன்னா என் உயிருங்க. ஆனா எனக்கு எப்படிங்க துரோகம் பண்ண உங்களுக்கு மனசு வந்துச்சு? சொல்லுங்க. வேதாங்க பாரு, நீ ஒரு நிமிஷம் சட்டை விடு. விட மாட்டேன், நான் விட மாட்டேங்க. எனக்கு உண்மையை சொல்லுங்க, நீங்க எங்க போறீங்க, எங்க இருந்து வரீங்க? உண்மையை சொல்லுங்க. ஏய், என்னடி எங்க போறேன் எங்க வரேன்னு அதையே கேட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ முத கையெடு. நீ என்ன கேட்க வரேன்னு புரிஞ்சாதானடி நான் பதில் சொல்ல முடியும். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு எங்க போற எங்க வர, எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. என்ன உனக்கு பிரச்சனை? நீ உங்க அம்மா வீட்டுக்கு தானே கிளம்புன, இப்ப திடீர்னு புள்ளைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு பேசினா எனக்கு என்னடி புரியும்? புரியல இல்ல, புரியல. நான் தெளிவாவே கேக்குறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. கேளு. இன்னைக்கு காலையில அகரனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். என்னது, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தியா? ஆமா, நம்ம ஊர்ல இருக்க ஏசிசி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தேன். ஏசிசி ஹாஸ்பிட்டலுக்கா வந்த? ஏன் ஏன் பயப்படுறீங்க? இல்ல பயப்படல, என்னன்னு கேட்டேன். அகரனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தேன். அகரனுக்கு ஃபீவர் அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்ப அப்ப நான் உங்களை பார்த்தேன், அதுவும் ஒரு பொண்ணு கூட. இப்ப சொல்லுங்க, எனக்கு எதுக்கு துரோகம் பண்ணீங்க? அந்த பொண்ணை கூட்டிட்டு நீங்க எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தீங்க? சொல்லுங்க. என்னாச்சு மேடம், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆச்சா? சார், இந்த ஏரியால இருக்கிற ரவுடிஸோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் எடுத்து மேட்ச் பண்ணும்போது எதுவுமே மேட்ச் ஆகல சார். என்னது, மேட்ச் ஆகலையா? ஆமா சார். ஓ, அப்ப அந்த எலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் எல்லாம் எடுக்க சொன்னேனே, அதை வச்சு பண்ணீங்களா? அந்த ப்ராசஸ் தான் சார் போயிட்டு இருக்கு. எஸ்ஐஆர் அப்போ எல்லாருமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாங்கல்ல, அதை வச்சு தானே மேட்ச் பண்ண சொன்னீங்க. அதுதான் சார், அந்த ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் மேடம், டைம் இல்ல. ஓகே சார், சீக்கிரமாவே பண்ணிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், உள்ள வாங்க. சார் வாங்க, என்ன வேணும்? சார், என்னோட பேரு சதீஷ், எனக்கு ஃபோன் பண்ணிருந்தீங்கல்ல? மிஸ்டர் சதீஷ் நீங்க தானா? ஆமா சார். சக்திவேலோட ஃப்ரெண்டு தானே? ஆமா சார், சக்திவேல் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அப்படியா? சக்திவேல் இறந்தது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படின்னு எனக்கு தெரியாது சார், ஆனா சொன்னதை வச்சு கேள்விப்படும்போது அவனை கத்தியால குத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, கடைசியா நீங்க சக்திவேல் கிட்ட எப்ப பேசுனீங்க? சார், அவன் இறந்து போறதுக்கு 2 நாள் முன்னாடி கூட எங்க கிட்ட எல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருந்தான். அப்படியா? யார் அவரை கொலை பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார், தெளிவா தெரியல சார். அவனை கொலை பண்ற அளவுக்கெல்லாம் அவனுக்கு எதிரிங்க கிடையாது. ஓ, ஆனா அவர் வீட்டுக்கே வந்து அவரை கொலை பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா எதிரிங்க இல்லாம எப்படி? அது தெரியல சார். சரி, சக்திவேலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார். மிஸ்டர் சதீஷ், எதுக்கு தடுமாறுறீங்க? இல்லையே, ஒண்ணும் இல்ல சார். அப்போ சக்திவேலுக்கு கல்யாணம் ஆகல? ஆகல சார். ஒரு போலீஸ் ஆபீசர் விசாரிக்கும் போது சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாம போய் சொல்லிட்டு உண்மையை சொல்லாம இருந்தாலும் தண்டனை இருக்கு, தெரியும்ல மிஸ்டர் சதீஷ்? சார், இங்க பாருங்க, நீங்க உண்மையை சொன்னா மட்டும்தான் என்னால உங்க ஃப்ரெண்டு சக்திவேல எதனால கொலை பண்ணாங்க, யாரு கொலை பண்ணாங்கன்ற உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். நான் என்ன சும்மா டைம் பாஸ்க்கு உங்களை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? செத்து போனது உங்க ஃப்ரெண்டு, யாரு கொலை பண்ணா எதனால கொலை பண்ணான்னு தெரிய வேணாமா? சார், சாரி சார். சொல்லுங்க இப்ப உண்மைய. சார், சக்திவேலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா? அப்ப சக்திவேலோட வைஃப் எங்க? அதான் சார் எங்களுக்கும் தெரியல. நாங்களும் அவங்கள வீட்டுல தேடிதான் பார்த்தோம், ஆனா காணோம். ஆனா அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டா சக்திவேலுக்கு கல்யாணம் ஆன மாதிரி சொல்லல.
சார் சக்திவேலும் அந்த பொண்ணும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வீட்டுக்கு தெரியாம அந்த பொண்ணு சக்திவேல் கூட ஓடி வந்துட்டாங்க. அதனால அந்த பொண்ணு சக்திவேல் கூட தான் இருக்குன்னு அவன் யார்கிட்டயுமே சொல்லாம மறைச்சு வச்சிருந்தான். ஓ அப்படியா? ஆமா சார், எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணோட ஃபேமிலி தான் சக்திவேலை கொலை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணை கூட்டிட்டு ஓடி வந்துட்டாங்கல்ல, அதனால இருக்கும். சக்திவேலை கொலை பண்ணிட்டு அவங்க பொண்ணை கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம்ல. ஆ இருக்கலாம். ஆமா, அந்த பொண்ணு வீடு எங்க இருக்கு? அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணோட ஊரு பக்கத்து ஊரு சார், இந்த ஊரு கிடையாது. ஓ அவங்க பேரு? அவங்க பேரு சந்தியா. சந்தியா. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். இப்பதான் ஆணவ கொலைகள்லாம் நிறைய பண்றாங்கல்ல, அவங்க வீட்டு ஆளுங்களே வந்து அவரை கொலை பண்ணிட்டு பொண்ணை கூட்டிட்டு கூட போயிருந்திருக்கலாம். இருக்கோம் சார், நாங்கெல்லாம் அப்படி நினைச்சுதான் கம்ப்ளைண்ட் பண்ணாம விட்டுட்டோம். சரி, சக்திவேலுக்கு அம்மா அப்பா எல்லாம் கிடையாதா? கூட பிறந்தவங்கன்னு? அப்பா இல்ல சார், சக்திவேல் குழந்தையா இருக்கும் போதே இறந்துட்டாரு. அம்மாவும் அக்காவும் இருக்காங்க சார். அவங்கெல்லாம் எங்க? அவங்கெல்லாம் ஊரோடவே இருக்காங்க சார், இங்கெல்லாம் வரமாட்டாங்க. சரி, ஓகே. தேங்க்யூ மிஸ்டர் சதீஷ். வேற ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சா, ஏதாவது க்ளூ கிடைச்சதுன்னா என்கிட்ட சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டு எப்படி இறந்தாரு, யார் அவங்கள கொலை பண்ணாங்கன்னு சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடறோம். தேங்க்யூ சார். ம் சார் நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. சந்தியான்ற பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து அவங்கள மறைச்சு வச்சு வாழ்ந்திருக்கான். சதீஷ் சொல்றத வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. சரி, ஓகே. அந்த சந்தியான்ற பொண்ண அடுத்து விசாரணை பண்ணணும். வேதா, அந்த பொண்ணு சும்மா தெரிஞ்ச பொண்ணு. அத ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு தான் வந்தேன். ஆனா அது சும்மா தெரிஞ்ச பொண்ணுதான். ஓ தெரிஞ்ச பொண்ணாங்க. அங்க இருந்து அப்படியே நேரா இங்க வந்து உங்ககிட்ட சட்டையை பிடிச்சு கேட்டா நீங்க இதுதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அதனாலதான் அப்பவே நீங்க போய் பார்த்துட்டு வந்த டாக்டர் கிட்ட உங்க 2 பேரையும் பத்தி விசாரிச்சுட்டு தான் வந்தேன். அந்த டாக்டர் தான் சொன்னாங்க அந்த பொண்ணு பேரு என்ன பேரு அது கூட மறந்துட்டேன். ரதி தேவி. அவங்க புருஷன் பேரு முத்துமொழி. இப்ப சொல்லுங்க, இப்ப என்னங்க போய் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. வேதா, வேதா, அது என்ன என்னங்க சொல்ல போறீங்க? என்ன சொல்லுங்க, சமாளிக்க போறீங்க? ஆனா நீங்க இப்படி இருப்பீங்கன்னு சத்தியமா நான் நினைச்சு பார்க்கலங்க. உங்க மேல உயிரையே வச்சிருந்தேனேங்க, இப்படியே மாத்திட்டீங்களே. எனக்கு எப்படிங்க துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? வேதா அழாத, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னங்க என்னங்க கேட்கணும்? சொல்லுங்க, என்ன கேட்கணும்? நான் எதுவும் கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. எதுக்குமே நான் ரெடியா இல்ல. அந்த டாக்டர் தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்க பேரு ரதி, அவங்க புருஷன் பேரு முத்துமொழின்னு. இதுக்கு மேல என்னங்க தெளிவா கேட்கணும்? போதுங்க, போதும். இப்பவே வீட்டுக்குள்ள போலாம். போய் உங்க அம்மா, உங்க தம்பி பொண்டாட்டி வர, அவ உங்க தாத்தா எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் நியாயம் கேக்குறேன். வாங்க வாங்க உள்ள போலாம். இப்ப பாரு, உங்க தம்பி தானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. வாங்க இப்பவே போய் நியாயத்தை கேட்கலாம். வாங்க. ஒரு நிமிஷம் டி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி. என்ன என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. இந்த குடும்பத்துல ஒன்னா சேர்ந்து வாழ வேண்டாம், தனி கொடுத்துன போலான்னு மட்டும்தாங்க நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும்தாங்க நான் பண்ணது. ஆனா நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்கல்ல. அதை என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும், அந்த டாக்டர் அவங்க சொன்னதை என் காதால கேட்டதுக்கு அப்புறமும் என்கிட்ட உயிரே இல்ல தெரியுமா? சரி, நான் ஒண்ணு கேட்கவா? நீங்க பண்ண இதே விஷயத்த நான் இன்னொரு பையனோட பண்ணிருந்தா உங்களுக்கு எப்படிங்க இருந்திருக்கும்? சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க. அந்த இடத்துல என்ன வெட்டி போட்டிருக்க மாட்டீங்க. நீங்கன்றதுனால தானே இப்படி வாசல்ல நான் அழுதுட்டு இருக்கேன். பொம்பளைக்கு ஒரு நியாயம், ஆம்பளைக்கு ஒரு நியாயமாங்க. சொல்லுங்க. வேதா, வேதா இங்க பாரு, நீ கேக்குறது ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கு நான் பதில் சொல்றேன் வேதா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நான் சொல்றத கேட்கறதுக்கு கொஞ்சம் பொறுமையா இரு வேதா. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க.
சொல்லுங்க. அது அது வந்து நீ அங்க பார்த்தது அது எல்லாமே உண்மைதான். அக்கா என்னக்கா பண்றீங்க? அண்ணா முத்துவண்ணா நீ உள்ள போ. நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். அகரன் மட்டும் உள்ள வந்தப்பவே நினைச்சேன் இங்க ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு. அக்கா ப்ளீஸ்க்கா எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. நீ உள்ள போ. நான் இவர்கிட்ட இங்கே தான் பேசுவேன். இவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல. எனக்கு தலையெல்லாம் சுத்துது. நீ உள்ள போ நிம்மதி. நீ உள்ள போ. முத்துவண்ணா என்ன நடக்குது? நீ உள்ள போமா, நான் வேதா கிட்ட பேசிக்கிறேன். இல்ல பயமா இருக்கு. ஏய் போடி உள்ள. என் வாழ்க்கையே இங்க போய்கிட்டு இருக்கு. நீ தயவு செஞ்சு உள்ள போ நிம்மதி. ஓகே ஓகே நான் போறேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நீ உள்ள போமா, நான் வரேன். சரிங்கண்ணா. சொல்லுங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னதெல்லாம் உண்மைனா? எனக்கு புரியலையே. என்னங்க சொல்லுங்கங்க. என்னங்க சொல்ல போறீங்க? நான் கேள்விப்பட்டதுன்னா பார்த்ததெல்லாம் உண்மைன்னு சொல்ல போறீங்களா? அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. என்னங்க சொல்லுங்கங்க. வேதா வேதா அது வந்து சொல்லுங்க சொல்லுங்க. என்னால முடியலங்க. சொல்லுங்கங்க. என்ன நடந்துச்சோ உண்மையா சொல்லுங்கங்க. சார் என்ன மேடம்? சார் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆயிருக்கு. அப்படியா? யார் அது? சரிங்க வந்து பாருங்க. கொஞ்சம் தள்ளுங்க. சார் என்ன சார் ஆச்சு? எல்லாம் ஓகே ஆயிடுச்சா? ஏதாவது க்ளூ கிடைச்சதா? என்னது, இவங்க ஃபிங்கர் பிரிண்ட் தான் மேட்ச் ஆகுதா? ஆமா சார், இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் மேட்ச் ஆகுது. நல்லா பாருங்க, மேட்சிங்னு வந்துருச்சே சார். சார் ஐஜி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆயிடுச்சு. ஐஜி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி பெர்மிஷன் கேட்டு உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. இவங்களோட ஃபிங்கர் பிரிண்டா கத்தியில இருந்துச்சு? ஆமா சார், கத்தியில இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்டையும் கேண்டிடேட்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட்டையும் தான் சார் மேட்ச் பண்றதுக்கு போட்டேன். அப்ப இதுதான் மேட்ச் ஆச்சு. சார் நான் ஐஜி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். வேதா முத்துமொழியோடது ரொம்ப எமோஷனலா தான் இருந்துச்சுல. ஆனா அப்படி என்னதான் உண்மை? உண்மையாவே என்னதான் நடந்துச்சு? கண்டிப்பா இன்னைக்கு எபிசோட்ல ஓரளவுக்கு உங்களுக்கு க்ளூ கிடைச்சிருக்கும். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் ஆதி எதை பார்த்து ஷாக் ஆகுறாரு? யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆச்சு? ஒண்ணுமே புரியலல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே மக்களே, இன்னைக்கு செகண்ட் வீடியோவும் வெற்றிகரமா போட்டாச்சு. காலையில போட்ட வீடியோ பார்க்கலனா மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஈவினிங் வீடியோவும் புரியும். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நாளைக்கு ரொம்ப த்ரில்லிங்கான எபிசோடா இருக்க போது, எல்லாரும் மறக்காம வந்துருங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். மத்தியானம் 2:30 மணிக்கு வீடியோ போட்டது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கா, இல்ல சாயந்தரம் 6 மணிக்கு வீடியோ போட்டது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கான்றத மட்டும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறேன். ஓகேவா? ஆனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். ஓகே மக்களே, நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம். ஆனா நாளைக்கு வீடியோ என்ன டைமிங்ல போடுறதுன்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் நான் அதுக்கேற்ற மாதிரி போட முடியும். நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.